மாபெரும் ஜோதிட மாநாட்டிற்கு வருகை தந்து தாரகைகள் போல் வீற்றிருக்கும் சிறப்பு ஜோதிட புகழ்பெற்ற சிறப்பு பேச்சாளர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம். மற்றும் இங்கு ஜோதிட சாம்ராட், ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ரத்னா, ஜோதிட பாரதி என்று மின்னும் நட்சத்திரங்கள் போல் மின்னிக்கொண்டிருக்கும் எனது மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இந்த அம்மாவின் அன்பு வணக்கம். உங்கள் எல்லோரையும் இங்கு ஒரே சமயத்தில் பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மற்றற்ற மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. மாணவர்கள் பயிற்சி முடிந்து ஒரு சிலர் மட்டுமே இடையில நான் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இப்போ ஏறக்குறைய நிறைய பேர் எல்லாரையும் ஒன்றா பார்க்குறேன். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல ஊர்களில் நீங்கள் திறமையாக உங்களுடைய ஜோதிடத்தை மக்களுக்கு எடுத்து கூறி மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வழிகாட்டியாக இருப்பதை கேட்கும் பொழுது ஈன்ற போதும் பெரிதுவக்கும் தாய் என்ற அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதில் எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கும் ஸ்ரீ ஜோதிட கல்வி அறக்கட்டளை தலைவர் ரமேசையா அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இதற்கு உறுதுணையாக நின்ற அருட்பெருஞ்சோதி ஜோதிட கல்வி அறக்கட்டளை தலைவர் திரு ஆறுசாமி ஐயா அவர்களையும் இவருக்கு ரமேஷ் ஐயாவிற்கு உடன் கூடவே இருந்து பணிபுரிந்த அத்தனை நல் உள்ளங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றும் இவர் ஆரம்பித்திருக்கும் இலவச திருமண தகவல் மையம் பல கிளைகளாக விரிந்து பறந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என வாழ்த்துகிறேன். இன்று காலை உணவு, மதிய உணவு, தேநீர் என விருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என பணிபுரியும் செயலாற்றிக் கொண்டிருக்கும் நம் என்ஆர் சரவண ராஜ்குமார் ஐயாவையும் பாராட்டுகிறேன். அவரும் நிறைய இடங்களில் மக்கள் கஷ்டப்படும் சூழ்நிலையில் உணவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் அன்றாட தேவைகளுக்கான பொருள்களையும் வழங்கியிருக்கிறார். அவரையும் இந்த இடத்தில் பாராட்டி மகிழ்கின்றோம். மேலும் நமது ரமேஷ் ஐயாவை பார்க்கும் பொழுது கண்ணதாசனின் பாடல்களில் 2 வரி பாடல் ஞாபகத்திற்கு வரும். மாபெரும் சபை தனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் போற்றி புகழ வேண்டும். அப்படி இந்த 2 வரிகள் இவர் இதற்கு தகுந்த அந்த காலையில் பார்த்தீங்கன்னா அந்த குரு மரியாதை, குரு பக்தி, விருந்தினர்களுடைய வரவேற்பு, இதையெல்லாம் குரு பக்தி இருந்தால் மட்டுமே அதை சிறப்பாக செய்ய முடியும். இவரிடத்தில் குருவருளும் திருவருளும் மிகவும் நிறைந்திருக்கிறது. இவர் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக வளர வேண்டும். இதுபோல் மாபெரும் ஜோதிட மாநாடுகளை எல்லோரும் மாணவர்கள் நீங்கள் அனைவரும் இணைந்து ஒற்றுமையாக நடத்தி பணிபுரிய வேண்டும் என்று எல்லோரிடமும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இனி நமது சிறப்பு பேச்சாளர்கள் அவர்கள் கொடுக்கும் ஜோதிட விருந்து, இதை நாம் கண்டு கழித்து உண்டு மகிழ்வோம் என்று எனது சிறிய உரையினை முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.